நிறைய பேரு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இருக்கிறத விட செத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு வெறுப்புகள், அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவு தோல்விகள். அவங்க உயிரோடுதான் இருப்பாங்க, ஆனா செத்தவனை போல நடப்பணமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இருக்கிறவரை இருந்துட்டு காலத்தை தள்ளிட்டு போவோம் அப்படின்ட்டு. ஆனா சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறாரு, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தா கூட அவர் என்னை உயிர்ப்பிப்பார். சங்கீதக்காரர் தாவீதுக்கு அநேக பாடுகள், உபத்திரங்கள், சொந்த மாமனால பகைக்கப்படுகிறாரு, சொந்த மகனால பகைக்கப்படுகிறாரு. எத்தனையோ உயிருக்கு தப்பி ஓடிய நிலைமையில கூட தேவன் அவரை பாதுகாத்தார். இதெல்லாம் நினைச்சுதான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பாரு, அவர் என்னை உயிர்ப்பிப்பார் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதவசனம் சொல்லுது, அவருடைய சத்தியம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பு இறந்துட்டான், அவன் துஷ்ட மிருகங்களால அவன் அடிபட்டு இறந்துட்டான் செய்தி எப்போ யாக்கோபுடைய காதுல விழுந்ததோ அன்னைக்கு அவன் ஆவி அன்னைக்கு மறுத்து போனது. அன்னைக்கு யாக்கோபு மிகப்பெரிய ஒரு சோகத்துக்குள்ளாக அவன் அமர்த்தப்பட்டான். மறுபடியும் என்னைக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ற செய்தி கேட்டானோ அன்னைக்குதான் வசனம் சொல்லுது, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது அப்படின்ட்டு. அப்ப அது வரைக்கும் யாக்கோபு ஒரு நடப்பணமா வாழ்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை உண்டு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் இயேசு என்கிற வார்த்தை, அதுதான் சுவிசேஷம் என்கிற வார்த்தை. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்களை, மறிச்சு போய் கிடக்கிற சில சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்க தேவன் இயேசு கிறிஸ்து வல்லமையானவர். அவர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்க குடும்பத்துல அற்புதங்கள் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்க யாரும் கிடையாது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நான் சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான காலத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சோர்ந்து போவாதீங்க, கூனி குறுகி நிக்காதீங்க. கர்த்தருடைய வேத வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னைக்கு யாக்கோபுடைய காதுக்கு யோசேப்பு, அவன் தான் மிகப்பெரிய நம்பிக்கை. யோசேப்பு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான், யோசேப்பு மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். அவன் தான் அவனுடைய தரிசனம், எல்லாமே அவன் நினைச்சிருந்தான். என்னைக்கு யோசேப்பு செத்துட்டான் செய்தி கேட்டதோ அன்னைக்கு அவன் சோகத்துக்குள்ள அமர்த்தப்பட்டான். ஆனா மறுபடியும் அவன் நம்பிக்கை உயிரோடு இருக்குன்னு கேள்விப்பட்டான் பாருங்க. அந்த வார்த்தை, யோசேப்பு சாகல, அவன் மறிக்கல, அவன் உயிரோடு இருக்கிறான், அந்த வார்த்தை கேட்ட உடனே வேதம் சொல்லுது அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று. அதே போலதான் நீங்க சொல்றேன், அன்னைக்கு யாக்கோபுடைய காதுக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிற அந்த வார்த்தை நற்செய்தியா இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய காதுகளுக்கு ஏதமா நற்செய்தி, இன்றும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாபத்தின் கட்டுகளா இருந்தாலும், உங்க குடும்பத்துல அநேக விதமான மந்திர சூனிய கட்டுகள் வந்து உங்க குடும்பத்துல நீங்க செய்யற தொழில ஒரு உயர்வுக்கு நேராக கொண்டு போகாதபடி பிரச்சனையா இருந்தாலும், நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக அவர் அற்புதங்கள் செய்கிற ஒரு வல்லமுள்ள